வணக்கம் நண்பர்களே, எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா வண்டலூர். ஸோ வண்டலூர்ல பார்த்தீங்க அப்படின்னா சிங்காரத்தோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்காரத்தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் 30க்கு 50 அப்ரூவ்டுங்க, 24 அடி ரோடு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. லேண்ட் சைஸ் முன்ன சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 30க்கு 50 1500 ஸ்கொயர் ஃபீட்டு அப்ரூவ்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே ஆகும். வீடு வந்து பார்த்திங்கன்னா வீடுக்கு வேல்யூ போடல. பட் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணி ஒர்க் பண்ணால் டெஃபினட்டாக இன்னொரு 30 இயர்ஸுக்கு மேலே டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ரோடும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வாசப்படிக்கும் ரோடுக்கும் பார்த்திங்கன்னா ஹைட் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நல்லா சேஃபாக தான் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டர் வரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பெருங்குளத்தூர் நியூ பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் ஒரு 1 கிலோமீட்டர் வரும். ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா இந்த வீடானது இருக்குது. 90 லட்சம் சொல்கிறாங்க. ஸோ ஓனர் 90 சொல்லி ஏதோ ஸ்லைட்லி நெகோசியபிள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாவில் இந்த ரேட்டு ஒர்த்தான ரேட்டான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ரொம்பவே ஒர்த்தான ரேட்டுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் நமக்கு அன்அப்ரூவ்டாக வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த அன்அப்ரூவ்டே பார்த்தீங்கன்னா மினிமம் 5500 சேல்ஸ் போயிருக்கு. ஸோ ரீசெண்டாக அங்கே ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்காங்க. அந்த லேண்டை நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா காட்டுறேன். ஸோ அதை எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு வேல்யூ போடல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேட்டுக்கு ஒர்த்தான ஒரு ரேட்டு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷீட் அடித்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மலைச்சாரலும் கீழே வராத மாதிரியும் ஒரு சைடில் கவர் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஃப்ரீயாக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கோ மற்ற எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஷீட் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்லாவே செலவு பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் டெஃபினட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல லொக்கேஷனு, நல்ல ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ண வேணாம். 24 அடி ரோடு இந்த சிங்காரத்தோட்டத்தில் கிடைக்கிறது பெரிய விஷயம். நிறைய ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா இதில் 16 அடி ரோடு 20 அடி ரோடு தான் இருக்கும். இது வந்து 24 அடி ரோடு வந்திருக்கு. அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். ரெடி டு ஆக்குப்பைங்க. சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு நம்ம உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு குடியேறக்கூடிய அளவில் தான் இருக்குது. பாருங்க, வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்க. இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இதை மிஸ் பண்ண வேணாம். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. பதிலுக்கு காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான் நன்றி.